லைஃப் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க சொல்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் இருந்திருக்காது. ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும், அது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்றப்பல மாறுபடும் இல்லையா? இதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் இந்த மாதிரி நான் சில பிரச்சனைகள் அப்படின்னு நினச்சிட்டு சிலதை வச்சுருந்தேன். ஆனால் சில இந்த பிரச்சனையோட ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த உலகத்தில் நடக்குது இல்லையா? இப்போ நமக்கு ஈழத்தமிழர்கள் நடந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி விடுதலைக்காக பாடும்போது நடக்கிற ஸ்டோரிஸாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம பிரச்சனைலாம் இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம உண்மையிலே ஒரு சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு கோட் வந்து சொல்லுவாங்க, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் 6 அடிக்கு கீழே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது கல்லறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே வர நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம பார்த்துட்டோம், ஃபேஸ் பண்ணிட்டோம், இல்லை அப்படி கேள்விப்பட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு இன்றைக்கி உண்மையிலே சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் நம்ம யாருமே இல்லை. இப்போ உண்மையிலே பார்த்தோம்னா நம்ம ஒரு சொர்க்கமான இடத்துல தான் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிது, நல்லா தூங்குறதுக்கு இடம் இருக்குது, நமக்கு நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல பீப்புள் சுற்றி இருக்காங்க அப்படின்னா இது சொர்க்கம்தான். ஸோ இருக்க சொர்க்கத்தை நம்ம பார்க்க விட்டுட்டு நம்ம பிரச்சனையை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா இது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை பாருங்கள், இது ஒரு பிரச்சனையுமே நம்மளை வந்து ஹர்ட் பண்ணாது அப்படின்றது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் என்ன திங்க் பண்ணுவேன் அப்படின்னா, உண்மையிலே ஒரு வார் டைமில் பீப்புளெலாம் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது அப்படின்றத நானே புரிஞ்சுப்பேன். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ ஒரு வார் டைமை வந்து திங்க் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை இது.